இந்த புது சிருஷ்டியாக வேண்டியதனுடைய அவசியம் என்ன? ஏன் புது சிருஷ்டியாக மாற்றப்பட வேண்டும்? ஏன் பழையபடி இருந்தானே அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா? ஏன் இவன் ஒவ்வொரு மனுஷனும் இன்றைக்கு புது சிருஷ்டியாக வேண்டும்? கிறிஸ்துவுக்குள்ள ஒவ்வொரு மனுஷனும் ஏன் புது சிருஷ்டியாக வேண்டும்? பாவம் செய்து மனுஷன் விழுந்து போன உடனே இந்த சர்வ வல்லமுள்ள தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனுக்கு கீழே வாழ்ந்த மனுஷன், அவருடைய அதிகாரத்துக்கு கீழே ஆளுகை கீழே இருந்த மனுஷன், எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருந்த மனுஷன், இப்பொழுது வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்ட ஒரு தேவதூதன், அவன் இப்போ பிசாசா இருக்கிறான், அவனுக்கு கீழே இப்போ ரொம்ப தாழ்ந்தவனாக மாறிவிட்டான். அதுதான் பாவம் வேதம் சொல்லுது. அதனால தான் மனுஷ வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்க. இப்போ பிசாசின் கீழே மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்போ அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை விடுவித்து அவனை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக மறுபடியுமாக அவனை புது சிருஷ்டியாக ஆக்க வேண்டும். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்துவை போல நம்ம மாற்றப் போகிறார். அதுக்காக தான் என்ன பண்ணார்? முதல்ல ஒரு ஆளை அனுப்பிச்சிட்டார். புரோட்டோடைப் என்று சொல்லுவாங்க இல்லையா? இதான் சாம்பிள், இப்படி தான் அவனை ஆக்க போகிறேன் என்று காண்பிக்கிறதுக்காக உலாவி கொண்டிருக்கிறார் கிறிஸ்து. மனுஷர் மத்தியில் 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமியில உலாவின கிறிஸ்து, அவரை இந்த வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே நம்ம மாற்றும்படியாக தான் சித்தம் கொண்டு தேவன் அவரை இங்கே அனுப்பி இருக்கிறார். அவரை பார்த்து நான் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பேச்சு, அவருடைய செய்கைகள், அவருடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்களாக, என்னுடைய பேச்சாக எனக்கு அது சொந்தமாக வேணும். இதுதான் தேவனுடைய சித்தம். அப்ப இப்படிதான் இந்த புது சிருஷ்டிப்பு நடக்குது பாருங்க. புது சிருஷ்டிப்பு ஆக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது. ஏனென்று சொன்னால் மனுஷன் பழைய சிருஷ்டிப்பு இப்போ பாவத்தில் விழுந்து கரைபட்டு போய்விட்டது. தேவனுடைய சாயலில் தேவனை போலவே இருக்க உண்டாக்கப்பட்ட அந்த மனுஷன் இன்றைக்கு பிசாசுக்கு அடிமையாக கிடக்கிறான். இவனை இப்பொழுது மாற்ற வேண்டும். இவனை இப்போ மாற்றணும்னா முதல்ல எதை போல மாற்ற போறோன்றதுக்கு ஒரு புரோட்டோடைப்பை முதல்ல வைக்கணும். முதல்ல ஒரு சாம்பிளை முதல்ல கொண்டாந்து வைக்கணும். இதை போல தான் மாற்ற போறோம். அப்போ தான் அவனுக்கு வழங்கும் என்னத்தை போல மாற்ற போகிறோம் என்று. அதற்காக தான் இயேசுவை வைத்தார். அதன் பிறகு மாற்ற வேலையை செய்தார். எப்படி செய்தார்? கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து மறுபடியும் உயிரோடு எழுந்து நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்தார். இது என்னன்னு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நித்திய ஜீவனை, இந்த நித்திய ஜீவன் என்ன? புதிய ஏற்பாட்டிலே அதை குறித்து சொல்லும்போது ஜோவே என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜோவே என்கிற வார்த்தை, இந்த ஜோவே என்கிற வார்த்தை டிவைன் லைஃப் என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கலாம். அதை இன்னும் எளிதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த கிரேக்கு வார்த்தையை இன்னும் எளிதாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேவன் எப்படி இருக்கிறாரோ அல்லது என்னவா இருக்கிறாரோ அதே போல நம்ம ஆக்குவதற்கு என்ன தேவையோ அது அந்த ஜோவேயில் அடங்கி இருக்கிறது. The thing that makes God God is Zoe. ஜோவே என்று சொன்னால் தேவனுக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு இருக்கிறது, எப்படிப்பட்ட ஜீவன் இருக்கிறது, அதே ஜீவன், தேவனை தேவனாய் வைத்திருக்கிற ஜீவன் என்ன, அது எப்படிப்பட்ட வாழ்வு, அது எந்த தரமான ஒரு வாழ்வு, அதே வாழ்வை நமக்கு அவர் தருகிறார். அப்ப ரட்சிப்பில் நடக்கிறது என்ன? ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது அவன் என்ன பண்ணுகிறான்? ஏதோ கொஞ்சம் மோசமா இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அதெல்லாம் கொஞ்சம் விட்டு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேன், அப்படி அல்ல. அவன் வரும்போது அவனுக்குள்ளே ஒன்று நடக்கிறது. என்ன நடக்கிறது? அவனுக்குள்ளே இருளடைந்து பாவத்திலே கடந்தவன், தேவனை அறியாமல் இருந்தவன், இப்பொழுது அவனுக்குள்ளே இந்த ஜோவே, தேவனுக்குள்ளாகவே இருக்கிற அந்த ஜீவன் இவனுக்குள்ளாக இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இதை இவன் உடையவனாய் இருக்கிறான். முன்னே பயம் இருந்த இடத்துல இப்பொழுது விசுவாசம் வந்து விட்டது. முன்னே பகை இருந்த இடத்துல இப்பொழுது அன்பு வந்து விட்டது. முன்னே அதைரியம் இருந்த இடத்துல இப்பொழுது தைரியம் வந்து விட்டது. இப்படி இந்த ஜோவே என்கிறது நம்முடைய வாழ்க்கை தரத்தையே மாற்றக்கூடியதாக இருக்கிறது. முன்னே இருதயம் பயப்படுகிற இருதயமாக இருந்தது, முன்னே இருதயம் பகைக்கிற இருதயமாக இருந்தது, முன்னே இருதயம் அதைரியம் வாய்ந்த இருதயமாக இருந்தது, பலவீனமான இருதயமாக இருந்தது. இப்பொழுது இந்த இருதயத்துக்குள்ளே ஜோவே வந்து விட்டதுனாலே, தேவனுடைய ஜீவனை உள்ள பிரவேசித்து விட்டதுனாலே இப்போ இந்த இருதயத்துக்குள்ளே விசுவாசம் வந்திருக்கிறது, இந்த இருதயத்துக்குள்ள அன்பு வந்திருக்கிறது, இந்த இருதயத்துக்குள்ளாக பலன் வந்திருக்கிறது, தைரியம் வந்திருக்கிறது, இவைகளெல்லாம் வந்திருக்கிறது. அப்ப பாருங்க, ரட்சிப்பில் என்ன நடந்திருக்கிறது என்பதை குறித்து கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல சிருஷ்டிப்பு உண்டாக்கப்பட்ட போது, ஆதியிலே தேவன் வானத்தை பூமி உண்டாக்கின போது எப்படி உண்டாக்கினார்? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஜலத்தின் மீது தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார்.
அசைவாடி கொண்டு இருந்தாலும் ஒன்றும் நடக்கலாங்க. அப்பொழுது தேவன் என்ன சொன்னார்? வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அப்போ என்ன நடக்குது பாருங்க, ஒரே கேயாஸ், ஒரே ஒழுங்கின்மை, வெறுமை இருக்குது. அங்கே ஆவியானவர் அசைவாடுறார், அங்கே தேவனுடைய வார்த்தை பேசப்படுகிறது. அப்படிதான் முதல் சிருஷ்டிப்பு உண்டானது. மனுஷன் எடுத்து உண்டாக்குனப்போ கூட தேவன் அவனுடைய நாசியில ஊதினார். அதாவது மண்ணில் மனுஷனை சரீரத்தை உண்டாக்கி விட்டு பிறகு என்ன பண்ணாராம்? அவனுடைய நாசியிலே ஊதினார். அதாவது ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளா ஊதினார். ஊதினார்ன்னு சொன்னால் வச்சு ஏதோ பலூனை நிரப்புற மாதிரி பூ பூ பூன்னு கத்திக்கிட்டு இருந்தார். கஷ்டப்பட்டு அப்பா என் லங்ஸே போயிடும் போல இருக்கு, இவ்வளோ ஊதி தான் அவனை பலூன் மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லல. அவர் கிடையாது. மண்ணினால சரீரத்தை உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை அவனுக்கு கொடுத்தார். எப்படி கொடுத்தாரு? அவர் எப்படி கொடுத்தாருன்னு நாங்கள் நிச்சயமாக சொல்லலை. ஆனால் எப்படி கொடுத்துருப்பார் நான் சொல்கிறேன். ஏன்னா எப்படி எல்லாத்தையும் செஞ்சார்ன்றது எனக்கு தெரியும். ஆனால் எப்படி இதையும் செய்திருப்பார்னு தெரியும். மனுஷனை அந்த சரீரத்தை உண்டாக்கி விட்டு சுவாசத்தை அவனுக்குள்ள ஊதினார்னு சொன்னால் எப்படி ஊதினார்? மனிதன் உண்டாக கடவானாக அப்படின்னு சொல்றார். சொல்லும் போது அவருடைய சுவாசம், அவருடைய வார்த்தை அவனை உண்டாக்கினது. அப்படிதான் மனுஷனும் உண்டாகி இருக்கிறான். அவர் ஏதோ கஷ்டப்பட்டு ஊதலை, பம்ப் வச்சு அடிக்கல. வார்த்தை, அவ்வளவுதான். அவருடைய வார்த்தையிலிருந்து அவருடைய ஆவி புறப்பட்டு செல்லுகிறது. வார்த்தையும் ஆவியும் ஒன்றாய் சேர்ந்து கிரியை செய்து மனுஷனை உருவாக்கிற்று. இப்படிதான் மனுஷன் உண்டாக்கப்பட்டான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப பாருங்க, அப்படிதான் உண்டாக்குனாரு. இப்ப புது சிருஷ்டி எப்படி உண்டாக்குறாரு? புது சிருஷ்டி எப்படி உண்டாக்குனார்னா பாருங்க, மரியாள் இடத்துல இயேசு பிறக்கும் போது தேவதூதன் சொல்லுகிறான், நீ பரிசுத்தாவியானவர் மீது நிழலிடுவார். அதே மெத்தட் தான் பாருங்க. ஆதியாம் 1 இருக்க அதே மெத்தட். இங்கே ஒரு கன்னிப்பெண், புருஷனை அறியாத பெண், வெறுமை, பிள்ளை பிறக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது, பிள்ளை உண்டாகக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அங்கே தேவதூதன் சொல்கிறான், ஆவியானவர் உன் மீது நிழலிடுவார். அப்போ என்ன, ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதோட என்ன வந்தது? நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்கிற வார்த்தையும் வந்துருச்சு. அதனால் அவன் என்ன சொல்லுகிறான்? சரி, இந்த கதையெல்லாம் கேட்ட உடனே இப்படி எல்லாம் உண்டாக போகுதுன்னு கேட்ட உடனே அவன் சொல்கிறான், உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. இந்த வார்த்தையை அவளும் ஏற்றுக்கொள்கிறாள். ஏன்னா அவள் தான் அந்த கருவி, சுமக்க போகிற கருவி. அவளும் ஏற்றுக்கொள்ளணும். வார்த்தை அங்கிருந்து உண்டாயிற்று, நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று. ஆவியானவர் அங்கே இறங்கிட்டார், அங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். அதன் மூலமாக ஒரு கற்பம் அங்கே தரிக்கப்பட்டது, அங்கே ஒரு கரு உண்டானது, அந்த கருவிலே ஒரு பிள்ளை உண்டானது இல்லையா? அப்படிதான் இயேசு பிறந்தார். அப்போ புது சிருஷ்டிப்பு எப்படி உண்டாகிறது? அதே போலதான் அநேகர் குழப்பமான வாழ்க்கையிலே, பலவீனமான வாழ்க்கையிலே, தோல்வியின் வாழ்க்கையிலே, கஷ்டத்தின் வாழ்க்கையிலே, சஞ்சலத்தின் வாழ்க்கையிலே, பிரச்சனையின் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில சுவிசேஷத்தை கேட்கிறார்கள். கேட்கும்போது என்ன ஆகிறது? தேவ ஆவியானவர் அப்படியே அசைவாட ஆரம்பிக்கிறார். அவருடைய உள்ளங்களிலே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அதுதான் நடந்தது பாருங்க. நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு யோசித்து பாருங்க. நீங்க ஏதோ சரி நான் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு ஒன்று ஏற்றுக்கொள்ளலை. அப்படி நீங்க ஏற்றுக்கொள்றதா இருந்தால் 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஏற்றுக்கொண்டிருக்கலாமே. ஏன்னு சொன்னா தேவ ஆவியானவர் உங்கள் மீது அசைவாடுகிறார். அசைவாடி அந்த நேரத்தில் அசைவாடும் போது தேவனுடைய வார்த்தையும் பிரசங்கிக்கப்படுகிறது. வார்த்தையை நீங்கள் யார் மூலமாவது கேட்கிறீர்கள், தனிப்பட்ட முறையிலோ அல்லது ஒரு சபையிலோ ஒரு கூட்டத்திலோ கேட்கிறீர்கள். இந்த வார்த்தையும் ஆவியானவர் சேர்ந்துதான் ஒரு புதிய மனுஷன் உருவாகி இருக்கிறீர்கள், புது சிருஷ்டியாக உண்டாக்கி இருக்கிறீர்கள். இருக்கீங்களா? அப்ப நான் கேட்கிறேன், இப்படியெல்லாம் பண்ணி ஆவியானவரே அசைவாடி வானத்தி பூமி உண்டாக்கின தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்கினார் இருக்குது. வார்த்தை அனுப்பி தான் ரட்சிக்கவும் செய்கிறாரு. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் எப்படி ரட்சிக்கப்படுவது என்று, நாங்கள் பிரசங்கிக்கிற வார்த்தை விசுவாச வார்த்தை உங்களுக்கு அருகிலே, உங்கள் வாயிலும் உங்கள் இருதயத்திலும் இருக்கிறதேன்னு சொன்னார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று வாயினால் அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். வார்த்தையை நான் பிரசங்கித்துட்டேன். அது எங்க இருக்குது? இப்ப உங்கள் இருதயத்தில் இருக்குது, உங்களுடைய வாயில் இருக்குது. அவர் சொன்னது நீங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அறிக்கை செய்ய ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் சொன்னார். இப்படிதான் ஒவ்வொரு மனுஷனும் புது சிருஷ்டியாக மாறுகிறான். அப்ப பாருங்க, இவ்வளவு வேலை நடக்குது. ஆவியானவர், தேவனுடைய வார்த்தையெல்லாம் பேசப்பட்டு, தேவனுடைய ஆவியானவர் அங்கே கொடுக்கப்பட்டு இவ்வளவு நடக்குது. இவ்வளவு நடந்துதான் புது சிருஷ்டியாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப ரட்சிப்புங்கிறது ஒரு சாதாரண காரியம் அல்ல. நாம் எல்லாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். தேவனுடைய ஆவியினாலே, தேவனுடைய வார்த்தையை கொண்டு புது சிருஷ்டியாக
உண்டாக்கப்பட்டவர்கள். அப்ப ஏன் நம்ம புது சிருஷ்டின்னு நம்ம குறித்து யோசிக்க கூடாது? என்ன கஷ்டம் அதுல? அவர் எல்லாத்தையும் செஞ்சிட்டாரு. ஆனா அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அந்த புது சிருஷ்டி என்கிற அந்த எண்ணம் வரவில்லை. அந்த காரியம் அவர்களுக்குள்ள இன்னும் இறங்கவில்லை. புது சிருஷ்டின்னு சொன்னா அவங்களுக்கு விளங்கவே இல்லை. இன்னைக்கு தெருவில் இருக்க ஒரு ஆளை பார்த்து, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் போயுதா, என்னன்னா சார் ரொம்ப நல்லா இருக்குது சார் அப்படிமா. ஆமாம், நீங்கள் இப்போ பாருங்கள், யார்ட்டையாவது கூப்பிட்டு தெருவில் நிறுத்தி, எப்போ அவனுக்கு தெரியுமா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் போயுதா, என்ன வாங்க சார் உட்காருங்க டீ சாப்பிடுங்கம்மா. நல்லா சொல்கிறீங்க சார், எங்கே கோயில் உங்கள் கோயில், எப்போ வரலாம் அப்படின்பா. கிறிஸ்தவங்கிட்ட போய் சொல்லி பாருங்க, அந்த உபதேசத்தை இங்கே கொண்டாடுறது நீ எங்கே கேட்டேன்னு தெரியும் எனக்கு. என்ன விசித்திரமான கிறிஸ்தவர்கள் எனக்கு புரியல பாருங்க. இவர்களுக்கு தான் அது பெரிய தடையா இருக்குது. புது சிருஷ்டியா நாமெல்லாம் பழைய பாவி, அருகதையற்ற பாவி, குப்பையான பாவி, தூசியான பாவி, புழுவான பாவின்னு இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க ஜனங்களை நல்லா இருந்தவங்கள புழுவும் குப்பையும் தூசியும் ஆக்கி வச்சிருக்கிறோம். நீ அவங்கள புது சிருஷ்டி ஆக்குறதுக்காக பிரசங்கம் பண்ணிருக்க. அது எப்படி புது சிருஷ்டி என்று சொல்லலாம்னு உடனே கோபம் வந்துருது பாருங்க. இருக்கீங்களா? நல்லா கவனிங்க. அப்ப போவோம் திருப்பி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். 2 கொரிந்தியர் 5:17 போவோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவர்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நல்லா கவனிங்க, இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஏதோ நான் அப்படி ஆயிட்டேன் இல்ல, தேவனாலே உண்டாயிருக்கு, தேவனே ஏற்படுத்தி இருக்கிறாருங்க. அதனால தான் நான் கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம், அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். அப்ப கிறிஸ்தவ சுவிசேஷம் என்றால் என்ன, நற்செய்தி என்றால் என்ன? நல்ல கவனிங்க, இந்த வசனத்தை லேசா கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது, ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சுவிசேஷமே இந்த புது சிருஷ்டியாக்கப்பட்டதை குறித்து தான். அப்ப நான் சுவிசேஷத்தை பிரசங்கும் போது எப்படி பிரசங்கம் பண்றேன்? பாவியே உன்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்ய அப்படிங்கிற பிரசங்கம் கிடையாது என்கிட்ட. என்னுடைய பிரசங்கமே வேற. என்னுடைய பிரசங்கம் என்ன? தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷனே, மகிமை இழந்த மனுஷனே, உனக்காக தேவன் தம்முடைய குமாரனை 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமியில் அனுப்பி தம்மிடத்தில் உன்னை ஒப்புரவாக்கி கொள்ளும்படியாக, உன்னை சேர்த்து கொள்ளும்படியாக கல்வாரி சிலுவை ஏற்படுத்தி அங்கே தம்முடைய குமாரனை பாவ பலியாக ஏற்படுத்தி வைத்து அவர் ரத்தம் சிந்தி பாடுபட்டு உனக்காக மரித்து உயிரோடு எழுந்து தேவ பிரசன்னத்தில் இன்றைக்கு வீற்றிருக்கிறார். தேவன் இப்படியாக உன்னை, தூரமாயிருந்த உன்னை, பாவியாயிருந்த உன்னை தம்மோடு சேர்த்து கொள்ள எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். உனக்கு தெரியுமாப்பா? அதுதான் என்னுடைய செய்தி. இருக்கீங்களா? அப்ப எப்படிங்க அவன் பாவத்தெல்லாம் அறிக்கை செய்யலாம் வேணாமா? ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு ஞாபகம் இருக்கு பாருங்க, அந்த காலத்தில் ஒரு ஆல்டர் காரில் போய் நின்று ஒருத்தர் சொல்றாரு, இதெல்லாம் லேஸ்ல நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? போ, ஒரு 3 நாள் உபவாசம் கிடந்து கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணினா கடவுள் டிவியில காமிக்கிற மாதிரி உனக்கு காமிப்பார். பாவத்தை எல்லாம் அப்படி வரிசையா ஓடும். சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் செய்த எல்லா பாவத்தையும் நீ அறிக்கை செய். நீ அறிக்கை செய்த பிறகு 3 நாள் பொறுத்து வா, அப்புறம் சொல்லலாம் நீ ரட்சிக்கப்பட்டியா. பாருங்க எவ்வளவு கஷ்டமாக்கிட்டாங்க பாருங்க. இவன் போய் இந்த 3 நாள் அழுது இவன் உபவாசம் கிடந்து டிவியில காமிக்கிறாராம் கர்த்தர். அந்த காலத்துல நாங்க டிவியே பார்த்தது கிடையாது பாருங்க. ஏன்னா டிவி பார்க்காதன்ட்டாங்க. ஆனா இப்ப டிவி பார்க்க சொல்றாங்க. அழுது கண்ணை மூடி ஜெபம் பண்ணி டிவி பார், டிவியில காமிக்கிற மாதிரி காமிப்பார் கர்த்தர் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியுமாக்கும். அதை பார்த்துட்டு எல்லாத்தையும் அறிக்கிட்டு வந்துடு. நான் எல்லாத்தையும் அறிக்கிட்டு வர்றோம் பாருங்க. போய் கண்ணு முன்ன ஏதாவது தெரியுது, ஏதாவது நிறைய செஞ்சிருக்கோம் இல்லையா பாவம், தெரியாமலா இருக்கும். ஒண்ணுமே தெரியாதுன்னு யாரும் சொல்றது இல்லை. நிச்சயமா கண்ணு முன்ன கொஞ்சம் பாவம்லாம் வருது முன்னாடி. கடகடன்னு அறிக்கையிட வேண்டியது. வந்த உடனே சரி நல்லா கண்ணீர் விட்டு அறிக்கை செய்தியா, நல்லா உபவாசம் கிடந்தியா, சரி வா இன்னொரு 2-3 மாசம் பார்க்கலாம், கொஞ்சம் முடி கடியை வெட்டி எல்லாம் பண்ணி கொஞ்சம் சுத்தமான பிறகு உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலாம், அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. எல்லாம் பண்ணி ஞானஸ்தானம்லாம் போட்டு முக்கியெல்லாம் எந்திரிச்ச பிறகு அப்புறம் கொஞ்சம் டவுட் இருக்குது. அந்த பாவத்தை ஒருவேளை அறிக்கை செய்யாத விட்டுட்டனும். ஐயோ 10 வயசுல பென்சில் திருடின பாவத்தை அறிக்கை செய்யலையே, பொய் சொன்ன பாவத்தை அறிக்கை செய்யலையே, அங்க நான் இப்படி பண்ண அதை அறிக்கை செய்யலையே, இங்க இப்படிதான் பாருங்க. அதனால ரட்சிப்பின் நிச்சயமே வந்தது கிடையாது பாருங்க. ரட்சிக்கப்பட்டேனாங்கிற சந்தேகத்தின் நிச்சயமா இருந்தது. ஆனா ரட்சிப்பின் நிச்சயம் மட்டும் வந்ததே கிடையாது. எப்பவுமே
என்ன இருந்தாலும் நான் ஒரு பாவி தானையா அப்படிதான் சொல்லிட்டு இருந்த மொழியே, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் புது சிருஷ்டின்னு சொல்றதே கிடையாது. ஏன்னா இந்த பாவத்தின் மேல உள்ள எம்பசிஸ், அதாவது சுவிசேஷத்தை சரியா பிரசங்கம் பண்ணாதனால, சுவிசேஷம் என்கிறத சரியா போதிக்கல. சரியா போதிக்கிறது என்னன்னு சொன்னா ஒப்புரவாகுதலின் சுவிசேஷம். இது ஒப்புரவாகுதலின் சுவிசேஷம்னா என்ன? தூரமா இருந்த மனுஷனை தம்மோடு சேர்த்துக் கொள்வதற்கு தேவன் என்னவெல்லாம் பண்ணி முடித்து விட்டார் என்கிறத குறித்தது தான் இந்த சுவிசேஷம். ஒருவன் வந்து கிறிஸ்துவுக்குள்ள வருவான் என்றால் அவன் பழையவெல்லாம் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதுசாயிடலாம், அவன் புது சிருஷ்டி ஆயிடலாம். இதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் என்பது இந்த புது சிருஷ்டியை குறித்தது. நான் எவ்வளவு திறமையா பாவத்தெல்லாம் அறிக்கை செய்யறேன்றது குறித்ததல்ல. 1 யோவான் 1:9 நான் பாவம் செய்யும் போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் வந்து அறிக்கையிட்டால் அதை மன்னித்து நம்மை சுத்திகரித்து கழுவ அவர் நீதியும் உண்மை உள்ளவருமா இருக்கிறார்னு சொல்லியிருக்குது. அது யாருக்கு சொல்லியிருக்குது? அது ரட்சிக்கப்படாதவனுக்கு சொல்லிடல, ரட்சிக்கப்பட்டவனுக்கு சொல்லியிருக்கு. இப்போ நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் பாவம் செய்யும் போது கண்டிப்பா எல்லா பாவத்தையும் என்னால் அறிக்கை செய்ய முடியும். ஏன்னா இப்போ பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை, அதே பொழப்பா வாழ்றது இல்லை. இப்போ ஏதோ ஒரு நாளில் ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்து போகுதுன்னா ஆண்டவரே நான் மன்னின்னு சொல்லி டக்குன்னு கேட்டலாம், அது முடியும். ஆனால் ரட்சிக்கப்படும் போது நான் எல்லா பாவத்தையும் நினைவு கூர்ந்து அறிக்கை செய்யறது மூலமா தான் ரட்சிப்பு உண்டாகுதுன்னு சொன்னா அப்ப ரட்சிப்பே உண்டாக முடியாது. ஏனென்றால் எல்லா பாவத்தையும் என்னால் நினைவு கூற முடியாது. ஆகவே சுவிசேஷம் என்பது என்ன? ஒப்புரவாகுதலை குறித்த செய்தி. என்னை தேவன் சேர்த்துக் கொள்ளும்படியாக எனக்காக என்ன பண்ணிவிட்டார்? நான் எவ்வளவு பெரிய பாவின்றதுக்கெல்லாம் அங்க ஒண்ணும் கிடையாது. தேவன் என்னை சேர்த்துக் கொள்ளும்படியாக கல்வாரி சிலுவை ஏற்படுத்தி பாவ நிவாரணத்தை ஏற்படுத்தி தம்மோடு என்னை சேர்த்துக் கொள்ளும்படியாக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்கிற நற்செய்தி. அதுதான் நற்செய்தி. அப்பதான் நல்ல செய்தியா இருக்க முடியும். இல்லைன்னா எப்படி நல்ல செய்தியா இருக்க முடியும்? நான் போய் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு அறிக்கை செய்தால் தான் எனக்கு கிடைக்கும்னா அது நல்ல செய்தி இல்லை. ஒரு பெரிய எக்ஸாம் மாதிரி ஆயிடுது, அது பெரிய ஃபைனல் எக்ஸாம் மாதிரி. ஐயோ காலேஜ் எக்ஸாம் தான் பெருசுன்னு நினைச்சோம், இது அதை விட பெருசா இருக்குன்னு அவ்வளோத்தையும் ஞாபகம் வச்சிருக்கணும். இதாவது 1 வருஷம் சப்ஜெக்ட் ஞாபகம் வைக்கணும், இது அத்தனை வருஷம் சப்ஜெக்டும் ஞாபகம் இருக்கணும். கொஞ்சம் நஞ்சமா. அப்போ ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். அப்போ சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றதுங்கிறது ரொம்ப அருமையா சொல்லலாம் ஜனங்களுக்கு. ஏன்னா கடவுளை தெரியாத உனக்கு கடவுள் யாருன்னு நான் உனக்கு சொல்லுகிறேன். கடவுள் உனக்காக தன்னுடைய குமாரனை அனுப்பி கல்வாரி சிலுவையில் மரிக்க செய்து எல்லாத்தையும் ஏற்படுத்தி வைத்து விட்டார். இந்த பாவங்களை எல்லாம் போக்குவதற்கு எல்லா ஏற்பாடும் கடவுள் செய்து வைத்து விட்டார். அவர் உன்னை அன்பு கூறுகிறார், உன்னை அழைக்கிறார். உன்னுடைய இருதய வாசல்ல இன்றைக்கு நின்று தட்டி கொண்டிருக்கிறார். உன்னுடைய இருதயத்தை திறந்தால் அவர் இன்றைக்கு உனக்குள்ள வந்து விடுவார். எத்தனை பேர் வருவாங்க பாருங்க, நீங்க சொல்லி பாருங்க. இப்படி எத்தனை பேர் வருவாங்க? எவ்வளவு பேர் வருவாங்க பாருங்க. இந்த தெரிந்து கொள்ளாதனால தான்ப்பா நீ இப்படி இருக்கிற, தெரிந்து கொள்ளாதனால தான் பயத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற, தெரிந்து கொள்ளாதனால தான் சிறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, தெரிந்து கொள்ளாதனால தான் தோல்வியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற. தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தனை தெரிந்து கொள். இயேசுவின் மூலமாக நீ கடவுளத்தில் வந்து விடலாம். உனக்கு ஒரு பரலோக தகப்பன் உண்டு. அந்த குடும்பத்தில் வந்து நீ சேர்ந்து கொள்ளலாம், இணைந்து கொள்ளலாம். உனக்கு ஒரு புது வாழ்வு உனக்காக ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, வா என்று ஊரையே போய் அழைச்சிடணும். நம்ம இருக்கீங்களா? இயேசுவின் மூலமாக தேவனண்டையில வா. இதுதான் ஒப்புரவாகுதலின் ஊழியம். அப்படிதான் வைத்திருக்கிறார். அதுதான் சுவிசேஷம். பாருங்க, வேற ஒன்றும் இல்லை. சுவிசேஷம் என்றது அதுதான். பழையவெல்லாம் ஒழிச்சு எல்லாம் புதிதாக்குறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் செய்து முடித்தாகிவிட்டது. அதுதான் சுவிசேஷம்.